மக்களை இழிவுபடுத்தி பேசுவதும், கொச்சைப்படுத்தி பேசுவதும், கர்ம வீரர் காமராஜரை பற்றி தரக்குறைவாக பேசுவதும், இது போன்ற ஒரு விஷயங்களை ஒளிபரப்பின்னு இருக்காங்க. ஏன் தெரியுமா? திமுகவுக்கு எதிராக மக்களுடைய கொந்தளிப்பு வந்துடக்கூடாது. மடை மாற்றுவது. ஒரு சின்ன பையன் ஸ்கேம் பண்ணிட்டான். யாரால்? ரீல்ஸ் முகத்தால். ஒரு பிஆர் பாண்டியன் என்பவர் விவசாயிகளுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காகவும், விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் எரிகுழாய், அதாவது இப்போ ஒரு குழாய் பதிச்சுன்னு போனாங்க. அது என்ன குழாய்? அது ஓஎன்சி குழாய். இதெல்லாம் பிரச்சனையை பற்றி தெரியல. ஒரு சமூக போராளியோ ஒரு மக்களுக்காக போராடினவர் 5 வருஷமோ 13 வருஷமோ ஒரு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. முக்தாரை பாதுகாக்கிறாங்க. இல்லை கருப்பு சட்டை போட்டுன்னு மக்களை கொந்தளிக்கக்கூடிய விஷயங்களை பேசிட்டு சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பினவர்களை பாதுகாக்கிறாங்க. இதுதான் நாட்டை பாதுகாக்கிற லட்சணமா? எங்கே பார்த்தாலும் கஞ்சா பிள்ளைங்க கஞ்சாவை குடிச்சிட்டு அவங்க இளைஞர்கள் எதிர்காலத்தை தொலைக்கிறான். இதை பற்றிலாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வேணுன்னு தமிழர்களுக்கு எதிராக தமிழருடைய உணர்வை புண்படுத்தும் விதமாக பல இடத்துல பேசி திசை திருப்புறாங்க, மடைமாற்றம் பண்ணுறாங்க. 200 ரூபாய்க்கு ஓட்டு போகிறத முதல்ல நிறுத்துங்க. நம்ம வரி பணத்தில் நமக்கு திட்டங்களை கொடுக்குறான்றாங்க. அப்போ திட்டத்தை நமக்கு கொடுக்குறான்றாங்களே, எவ்வளோ பணம் என்ன ஏதுன்னு வெள்ளரிக்க விட முடியுமா அவங்களால? ஒரு லேப்டாப் தரப்போகிறாங்க. ஒரு லேப்டாப் எத்தனை ரூபா, நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், இவ்வளோ ரூபாய்க்கு தான் அது இந்த கொள்முதல் பண்ணேன் அப்படின்னு நான் வெளியிட முடியுமா? முடியாது. ஏன்? அதில் அவங்களுக்கு ஓட்டு தேவை. அதையே ஏன் 4 வருஷம் எடுத்து தராங்க? ஃபஸ்ட்லேயே கொடுத்துருந்தா அது எவ்வளோ தரம் இல்லாத எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு வெளியிடுவேன். அதனால் அப்படி கொடுக்குறாங்க லேட்டாக. என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்கிட்டே கிடையாது. எதுனா ஒன்றா ஏதாவது ஒன்று பேசின்னு இருக்கிறது. நான் இவ்வளோ விஷயம் அரசியலை பற்றி பேசுகிறேன். ₹1 வாங்காத ஓட்டு போட்டிருக்கேன். உள்ளாட்சித்துறை ஆகட்டும், தமிழ்நாடு சட்டமன்றம் ஆகட்டும், இந்தியா முழுக்க பாராளுமன்றம் ஆகட்டும், எதுக்குமே ₹1 ஓட்டு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்கேன்.